பெரியார் கேட்காத வசதியை, பேரறிஞர் அண்ணா கேட்காத வசதியை, ஏன் காங்கிரஸில் இருந்த காமராஜர் கேட்காத வசதியை, இந்தியாவின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு கேட்காத வசதியை, மகாத்மா காந்தி கேட்காத வசதியை நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் யாருக்காக போராடுகிறீங்கன்னு தான் இங்கே பார்க்கணும். நீங்கள் என்ன மக்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை என்று வெறுத்து ஒதுங்கி ஓடுகிறார்களோ நீங்கள் அவர்களின் பிரச்சனையை மட்டும் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. அதைத்தான் நீங்கள் பிரச்சனையாக நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காகத்தான் நீங்கள் போராடுறீங்க. அதுக்காகத்தான் உங்களை பிடிச்சி உள்ளே போடுறாங்க. சரி, இந்த சைடு அந்த சைடு அக்கா கேட்டால் அமைதியாக போட்டு தமிழிசையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. தமிழிசை பிடிச்சி என்ன போடுறேன்னா, பெர்மிஷனை வாங்காமல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆள்களுக்கெல்லாம் நான் கையெழுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்கு நீங்கள் போடுறீங்க. அதுக்கு பிடிச்சி உள்ளே போட்டால் அது என்ன, எதுக்கு இத்தனை சுற்றி போலீஸ்காரங்க இருக்கிறீங்க அப்படி. ஆக உங்கள் திட்டம் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் உங்களுடைய இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்காக போராடி இருந்தால் கம்யூனிச இயக்க தோழர்களைப் போல, திராவிட இயக்கத்தின் தோழர்களைப் போல குறைந்தபட்ச போராட்டத்தின் நோக்கம் இருந்தால் தன்னை போல கொண்டு போய் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருப்பீங்க. அதனால தான் எனக்கு ஏசி வண்டி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏசி வண்டி கேட்குறவனுக்கு எதுக்கு ரோட்டில் வந்து போராட்டம்? கல்யாண மண்டபங்களில் ஏசி போட்டிருப்பாங்கன்னா, இல்லை என்றால் உங்களை எல்லாம் கைது பண்ண மாட்டார்கள், சிறையில் அடைக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் நீங்கள் பேசுகிறீர்களா? அதுதானே ரொம்ப முக்கியமான இருக்குது. அதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வழிநடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் மென்மை போக்கினை கடைபிடிக்கிறது. மக்களுக்கு எதிரான போராட்டங்களில், மக்களுக்கு எதிரான செயல்களில் மிக முக்கியமான நபர்களை கண்டித்து சிறைச்சாலையில் அடைக்கின்ற வேலைகளை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எடுக்க வேண்டும். நீங்கள் சில காரணத்துக்காக சொல்லலாம், இவங்களெல்லாம் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு பெரியாளாக ஆக்கி விட்டுறவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மக்களோட எண்ணம் அதுதான். உண்மையாக செய்யக்கூடிய, உண்மையான மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய, மக்களுக்கு சுமை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய படுபாதக செயல்களை இவர்களை கண்டிப்பதற்கு நீங்கள் ஒரு முறை ஜெயிலில் போட்டால் போதும், திருப்பி வரமாட்டான். இப்போ சவுத் கங்கர் ஏதாவது பேசுகிறாப்லையா? சாட்டை துரைமுருகன் ஏதாவது பேசுகிறாப்லையா? அவங்கெல்லாம் சிறைச்சாலையை பார்த்து வந்தவர்கள். சிறை எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்களுக்காக போகிறான்னா அவன் திருப்பி வந்து களத்தில் நிற்பான். கம்யூனிஸ்ட் இயக்கம், திராவிட இயக்கம் எப்படி நிற்கிதோ அது மாதிரி நிற்பான். இவங்க ஏதாவது நிற்கிறாங்களா? இப்போ இவங்களை 2 முறை போடுங்க, அடுத்து உள்ளே வர மாட்டாங்க. முதல் முறை கைதுங்கும் போதே இது நாய் வண்டின்னு சொல்கிறவன்னா, அப்போது காவல்துறையும் மற்ற மனிதர்களையும் இவங்க எப்படி நினைக்கிறாங்க? இன்னும் மேலாதிக்க சாதி மனப்பான்மை இன்றும் மாறவில்லை, நூல் இன்னும் ஒழியவில்லை. இவர்கள் மனிதர்களை பற்றியும் மக்களை பற்றியும் நாம் பேசுகின்ற நேரத்தில் கோயிலை பற்றியும் பக்தியை பற்றியும் பேசி நம்மளை மடமாற்றம் செய்வார்கள். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இங்கே படிக்கக்கூடிய, கல்வியில் பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் சுமார் 1500 கிலோமீட்டர் பயணம் செய்து தெலுங்கானாவில் போய் பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய, திருப்பி வருவதற்காக இவங்கள் எந்த விதமான குரல் கொடுக்கவில்லை. ரயில்வே தேர்வு சம்பந்தமாக மாணவர்களுக்கான தமிழில் தேர்வு எழுதக்கூடிய முறைகளுக்காக இவர்கள் போராடவில்லை. இவர்கள் போராடுவது எல்லாமே மக்கள் விரோத செயல்கள். மக்கள் விரோதிகள் தான் அந்த செயலை முன்னெடுப்பார்கள். என்னதான் செய்தாலும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் குரல் வலையையும் அதன் பேச்சையும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக, தன்னை முன்னிறுத்துவதற்காக மட்டுமே நடத்தக்கூடிய போராட்டம் என்பது எங்களை போன்ற ஆட்களுக்கு மட்டுமல்ல, கடைநிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஆகையினால் இவர்களுடைய போராட்டத்தை ஒரு முறை தடுக்கும், ஒரே ஒரு முறை. நாய் வண்டியில் அடுத்து இவங்களை கையை பிடிச்சி வெளியில் இழுத்தாலும் வெளியே வரமாட்டாங்க. இதை கண்டிப்பாக இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. அதான்